நம்ம சபையில் இருக்க வேலைக்கு போகிற கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டமான தொழில் செய்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இரவில் போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் வேதனைகளை, உங்கள் வாழ்க்கையில் வந்த அவமானங்களை, உங்கள் வழிகளை சொல்கிறதுக்கான நேரம் இருந்தால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் உங்கள் இல்லங்களையும் உங்கள் உள்ளங்களையும் ஆளுகை செய்யும். ஏன்னா வேதனையெல்லாம் செதுக்கி சேர்த்து வச்சு போய் அவர் சமூகத்தில் கொட்டணும், அவர் பாதத்தில் அழுகணும். ஏன்னா நம்புறதுக்கு ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். பரியசிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், நம்ம பிரச்சனையை பார்த்து கேலி பண்ணுறதுக்கு கோடி பேர் இருக்கலாம், ஆனால் நமக்கு சந்தோஷம் தர்றது அவர் மட்டும்தான். ஆனால் ஒன்று சொல்லுவேன், கேரண்டி அவர்கிட்ட சொல்லலாம். நம்ம கேட்கும்போது கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்த்து சிரிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், நம்ம எதிர்காலத்தை பார்த்து கேலி பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், இவனுக்கு இது தேவைன்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது அவர் மட்டும்தான். அதனால தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம், ஒன்றுக்கு கவலைப்படாமல். ஆனால் நம்முடைய விசுவாசிகள் இன்னைக்கு ஏன் தெரியுமா மற்றவனை விட கவலைப்பட்டு இருக்கான்? அவன் தேவ சமூகத்தை அசட்டை பண்ண ஆரம்பித்தான். தேவ சமூகத்தை விட பணத்தையும் உலகத்தையும் நேசிக்க ஆரம்பித்து இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் சுற்றுறவனை நடக்கிறோம். போன வாரம் எத்தனை பேர் கேட்டுட்டு போயிட்டு தேவ சமூகம் தான் நம்மளை வளர செய்யும், தேவ சமூகம் தான் நம்மளை வளர செய்யும்னு எத்தனை பேர் உட்கார்ந்தீங்க? எத்தனை பேர் உங்கள் வேதனைகளை ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க? எத்தனை பேர் உங்கள் கண்ணீர் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க? நான் நம்புகிறேன் சிலராவது அப்படி செஞ்சுருப்பீங்க. என்ன அவங்கள கர்த்தர் வளர்த்துவார், அவர்களுக்கு எல்லா புத்திக்கும் தேவ சமாதானத்தை தருவார். நான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லும்போது முதல்ல சமாதானம் தர்றார், அப்புறம் தான் அற்புதம் தர்றார். இந்த வசனத்தை நான் பிலிப்பியர் 4:5 பார்க்கும்போது எனக்கு அண்ணாள் அப்படியே கண்ணுக்குள்ளே வர்றாங்க. எப்படின்னா, சாப்பிடாம தான் வந்தாங்க, ஜோம் பண்ணி முடித்தோடனே கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. போன வருஷம் சாப்பிடல, அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போனாங்க. போன வருஷம் அழுதுகிட்டே தான் போனாங்க, ஆனால் சாமுவேல் வரல. ஆனால் இந்த வருஷம் அழுதாங்க சமூகத்தில், ஆனால் அழுது முடித்த உடனே சாப்பிட்றாங்க. கொடுங்க கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க. எல்கானா பார்க்குறான், போன வருஷம் அழுதுகிட்டே வந்தாங்க, இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க? சாப்பிட்றாங்க. அடுத்த வருஷம் வரல, ஆனால் சாமுவேல் வீட்டில் இருக்கான். ஏன்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். இதை தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏதோ அவசர அவசரமாக சர்ச்சுக்கு வந்தோம், உட்காந்தோம், போனோம் இல்லை. அவர் சமூகத்தில் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம்னா எப்படின்னா, ஒரு சபையில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, நான் போய் சொல்கிறேன் கடவுள் உங்களுக்கு சுகம் தருவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தூக்கி விடுவார். அதை விட பெரிய ஒரு சமாதானம் என்னால், உலக மனுஷனால், உறவுகளால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் அவர் தர்றார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? எனக்கு நிறைய பேர், ஐயா அடுத்து என்ன செய்ய போறேன், அடுத்து என்ன செய்ய போறேன், அடுத்து என்ன பண்ண போறேன். இதுக்கு காரணம் அவன் தேவ சமூகத்தில் வாயை திறந்து பேசல, மொத்தத்தில் அவன் தேவனையே நம்பல. அதனால அவனுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. என்ன இல்லை?